எக்ஸஸா மீதி இருக்கிற அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணவும் நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுக்குறோம்ல அந்த டேட் வரைக்கும் கெட்டு போகாம பார்த்துக்கிறது காஸ்டிக்கோட வேலை. சேம் ஒரே வேலையை தான் பார்க்கும். எதனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம்னா காஸ்டிக் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, துணி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால அதை பாதியாக்கிட்டு பேக்கிங் சோடா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டு pH வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ ஆசிட் நம்ம யூஸ் பண்றோம்ல, ஆசிட் ஸ்லரி எஸ்எல்இஸ் எல்லாமே வந்து ஆசிட். ஸோ இந்த பிளாஸ்டிக் லையும் பேக்கிங் சோடாவும் வந்து அந்த pH வந்து ஆசிட்ல இருந்து கார்பன்ல இருந்து நியூட்ரலுக்கு கொண்டு வரும். அது தனித்தனியா பிரிஞ்சு போகாம யூரியா வந்து பைண்ட் பண்ணி கொடுக்கும், திக்கான லிக்விட் கன்சிஸ்டன்சி கொண்டு வரும். பெர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நல்லா ஹை குவாலிட்டி பெர்ஃப்யூமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம லோ குவாலிட்டி, அதாவது காசு கம்மியாக நம்ம வாங்குறோம் அப்படின்னா நிறைய எம்எல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் நிறைய எம்எல் எக்ஸ்ட்ரா போட போட லிக்விட் வந்து நமக்கு தண்ணி ஆகிடும், திக்காக வராது. ஸோ நல்ல பிராண்டான நல்ல ஒரு சென்ட்டாக எடுத்துக்கிட்டு 5 எம்எல்க்கு மேலே யூஸ் பண்ணணும். நல்ல பிராண்ட் பேர் நிறைய இருக்குது. நான் அது எது பெட்டராக இருக்கும்னு நான் பார்த்துட்டு நான் சொல்லலாமா தெரியல. அதாவது என்ன ஒரு 1200 மேல இருக்கணும் லிட்டர். பேக்கிங் சோடாவும் வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு காரத்தன்மை இருக்காது. கொஞ்சம் ஓப்பனா வச்சோம்னா அந்த 25 கிராம்ஸ் நான் போட்டுக்கல, அந்த காரம் குறைஞ்சிச்சுன்னா நம்ம அது 35 எக்ஸ்ட்ரா ஒரு 10 எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இது ரெண்டு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கவனமாக பார்த்துக்கணும். நம்ம 25 கிராம்ஸ் போட்டு நம்ம pH லெவல் கரெக்டாக வரலன்னா அதில் காரம் குறைஞ்சிச்சு. ஸோ 10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா 8 நிமிஷம் நம்ம இதுக்குள்ள ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் 0.5 to 1 ml இருந்தால் போதும். யூரியான்றது வந்து நம்ம மெட்டீரியலை வந்து தனித்தனியாக பிரிக்காம ஒன்னா பிளெண்ட் பண்ணுவோம். இதோட வேல்யூ, இதோட லெவல் pH வந்து 0.5 to 1 ml தான். ஆமாம், கலர் போட வேண்டியது அவ்வளோதான். நம்ம pH கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குன்னா பண்ணிட்டு அந்த 0.5 மேலே வாங்காது, 1 ml மேலே கலர் வாங்காது. கலர் வாங்காது, அதாவது எடுக்காது, கலர் அதிகமாக இருக்கும். ஆர்ஓ வாட்டர் எல்லாத்துக்காக கூட நம்ம மெட்டீரியல் வேஸ்ட்டாக போகும், தெரிஞ்சு போயிடும். pH வேல்யூ பேசணும். இது எப்பயுமே எது பண்ணாலுமே கையில் இருக்கணும். ஏன்னா டிஷ் வாஷாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, நம்ம டேரெக்டாக நம்ம உடம்புல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு டிடர்ஜென்ட் லிக்விடும் வந்து துணி வந்து சில பேர் pH லெவல் கரெக்டாக இருந்தால் அரிக்கும், உடம்பு அரிக்கும். அதனால எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஜீசால்ட் வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு அது 30 கிராம்ஸ் சொல்லிட்டு. சில ஆர்ஓ வாட்டர்ல வந்து ஜீசால்ட் போட்டால் வந்து நுரைத்தன்மை வந்து குறையும். ஸோ அது வீட்டில் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் தண்ணிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஃப்ரண்ட் லோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நுரை